கிளிப்பு போட்டு பல்லு உள்ள தள்ளினதுக்கப்புறம் திருப்பி வெளியே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிளிப்பு போட்டதுக்கப்புறம் உங்கள் பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கிளிப்பு போட்டதுக்கப்புறம் உங்களால் சரியாக கடிக்க முடியல, கடினமான பொருள்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சரியான ஸ்பெஷலிஸ்ட்டை தேர்ந்தெடுக்கலை. சரியான ஸ்பெஷலிஸ்ட்டை தேர்ந்தெடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வந்துருக்காது. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? ஸ்பெஷலிஸ்ட்ன்றவங்க பேசிக் குவாலிஃபிகேஷன் பிடிஎஸ்க்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் எம்டிஎஸ் வந்து பிரேசஸ் அந்த ஆர்த்தோடான்டிக்ஸில் வந்து ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் எடுத்து எஜுகேஷன் முடித்து எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸு கீழே வந்து வேலை செஞ்சு வர்றவங்க. அவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். உங்களோட ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அக்யூரேட்டாக இருக்கும். ரிசல்ட்டு பர்ஃபெக்டாக தருவாங்க. பார்க்குறதுக்கு ப்ளீஸிங்கான, அதாவது அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் என் பல்லு உள்ளே போயிடுச்சு, நல்லா இன்னும் உள்ளே போகல அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. நல்லா உள்ளே போவோம் அப்படின்றதுக்கான அக்யூரேட்டாக ரிசல்ட் தருவாங்க. அட்வான்ஸ்டு வயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் எதுலாம் பண்ணால் வரும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ டிஎம்ஜே ப்ராப்ளம், ரூட் ரிசாப்ஷன், கம் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து ரெகுலராக வர ப்ராப்ளம். பல்லு உள்ளே போனதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் திருப்பி வெளியே வருது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வேண்டும், இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வேணும், எனக்கோ என் குழந்தைக்கே வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரேசஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள். வேலன் பல் மருத்துவமனை ஒரு பிரேசஸ் ஸ்பெஷலிஸ்ட் சென்ட்ரு. இங்கே வந்து பிரேசஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக பிரேசஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பிரேசஸ்க்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக பண்ணிகிட்ருக்கோம். அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அலைனஸ் அண்டு பிரேசஸ் எல்லாமே வரும்.